நன்றி இயேசு, போற்றி இயேசு, மன்னியும் இயேசுவே. நன்றி தகப்பனே. இந்த நேரத்தை கொடுத்த கிருபைக்காக கோடான நன்றி தகப்பனே. மத்தேயு 2:11. அப்பா பிறந்தப்போ 3 ஞானிகள் அவங்கள பார்க்க வருவாங்க. அவங்ககிட்ட என்ன இருக்குன்னா பொக்கிஷம் இருக்கும். மத்தேயு 2:11. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்கள், 3 ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 3 ஒவ்வொருத்தரும் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. முதல் பார்த்திங்கன்னா பொண்ணு, 2வது பார்த்திங்கன்னா தூபவர்க்கம், 3வது பார்த்திங்கன்னா வெள்ளைப்போளம். அப்பா என்ன சொல்லி கொடுக்காருன்னா, இந்த பொண்ணுன்ற பார்த்திங்கன்னா விசுவாசத்தை குறிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தூபவர்க்கம் பார்த்திங்கன்னா தாழ்ச்சி குறிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார். வெள்ளைப்போளம் பார்த்திங்கன்னா அன்பு குறிக்கிற மாதிரி சொல்லிக்கிறார். அந்த தூபவர்க்கம் பார்த்திங்கன்னா அந்த அன்னை மரியாதை மாதிரி இருக்கணும். எப்படி தாழ்ச்சி? இதோ ஆண்டவரின் அடிமை, உன் வார்த்தையின்படி கடவுள் என்ன பண்ணாராக்குன்னு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஹம்பிள்டா, எப்பவுமே ஹம்பிள்டாக தான் போகணும். நம்ம ப்ரேயர் போகணுன்னா ஹம்பிள்னஸ் இருந்தால் தான் போகும், இல்லைன்னா ப்ரேயர் ரீச் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மனத்தாழ்மையோடு போகணும். கடவுள்கிட்ட போகும்போது பயபக்தியோட மனத்தாழ்மையோடு போகணும். மனத்தாழ்மையில்னா அந்த ப்ரேயர் ரீச் ஆகாது. அப்போ நீங்கள் மனத்தாழ்மையாக நம்ம போனால் நல்லாயிருக்கும். அப்போ தாழ்ச்சின்றது தூபவர்க்கத்தை கூப்பிடுது. இப்போ பொண்ணுன்ற பார்த்திங்கன்னா அந்த தானியேல் ஆதாரத்தில் பார்த்திங்கன்னா நெபுகத்நேசர்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ ஆண்டவர் பிள்ளை 3 பேர் இருப்பாங்க. அப்போ அவர் நெபுகத்நேசர் என்ன பண்ணுவார்னா, அவர் ஒரு கட்டளை இடுவார். அவருடைய பொற்சிலையை வச்சு அதை வணங்காதவங்கள எரிகிற அக்னி ஜுவாலில் போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்னன்றதை பார்ப்போம். தானியேல் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகத்நேசரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். அப்பொழுது நெபுகத்நேசருக்கு கடுங்கோபம் உண்டு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாக சூடாக்குவதை பார்க்கலும் 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னி ஜுவாலையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலியாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசர்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி ஜுவாலையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷனும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி ஜுவாலையின் நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நெபுகத்நேசர் பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை
அல்லவா கட்டுண்டவர்களாய் அக்னியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்னியின் நடுவிலே உலாவுவதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்தனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நெபுக்நேசர் எரிகிற அக்னிஜுவாலையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதியிலும் அதிகாரியிலும் தலைவரும் ராஜாவின் மந்திரியிலும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரின் மேல் அக்னி பெலஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நெபுக்நேசர் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்கள் ஒப்பு கொடுத்தனால அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்கிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவங்க விசுவாசமாக இருந்தாங்க. பாரு எப்படி எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா அக்னி ஜுவாலே போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டான், அக்னி ஜுவால அவர் தூதரே வந்து என்ன பண்ணிட்டார், அவர் காப்பாற்றிட்டாங்க. அக்னி வாசனை கூட வரலையாமா அந்த தீக்குள்ளே போட்டு. அப்போ அக்னி கொண்டு வந்தவங்கெல்லாம் எரிஞ்சு போயிட்டாங்க, போடப்பட்டவங்க எரிஞ்சிட்டாங்க. இவங்க ஒன்றும் ஆகலை, தேவன் காப்பாற்றிட்டார். காப்பாற்றி என்ன பண்ணுறாங்க, நெபுகத்நேசரையே என்ன சொல்கிறாங்க, தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறாங்க. இப்படித்தான் வைராக்கியமாக இருக்கணும். அந்த பொண்ணு உங்கள்கிட்ட இருக்கணும், அந்த தாழ்ச்சி இருக்கணும், இந்த பொண்ணு இருக்கணும். பொண்ணுன்றது அந்த விசுவாசத்தை குறிக்குது, தாழ்ச்சின்றது அந்த தூபம் இருக்கும். இப்படி இருக்கணும். இப்போ 2 இருக்கணும். 3ஆவது பார்த்திங்கன்னா அன்பு. அன்பை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அன்கண்டிஷன் லவ். அப்பா நமக்காக அவ்வளோ தூரம் அன்பு செஞ்சுருக்கார், உயிரே கொடுத்தாரு. ஆமாம், அவரை தான் நம்ம ரோல் மாடலாகவும் மாதாவும் வச்சுக்கணும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பிராது. பாருங்கள், இதிலே பார்த்தீங்கன்னா சாந்த குணம் வந்துருச்சு, தயவு வந்துருச்சு, பொறாமை வராது, அன்பு தன்னை புகழாது, அப்போ இருமாப்பு வராது. பாருங்கள், இதில் அகங்காரம் வராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுது நாடாது, பாரு தன்னலத்தை நாடாது, பொதுநலத்தை நாடு, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்கள், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்கள், இதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு அன்புக்குள்ளே. அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கனியிலும் வேண்டும். கடவுளோட வாழணும், எல்லா கனியிலும் வேணும். கடவுளோட வாழணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நமக்கு தான் ஏசுனார் வேணும், ஏசுனாருக்கு நம்ம வேண்டியதில்லை. ஆனால் நம்ம அப்படி போகிறதில்ல, நமக்கு தான் ஏசுனார் வேண்டுற போனால் நல்லா இருக்கும். பிரைஸ்லாம்.